ட்ரெஸ்ஸில் ஜம்கி வச்சு தைக்கிறாங்களா, அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு கிளாத்தில் அந்த மாதிரி ஜம்கி வச்சு தைச்சி பழகிறதுக்கான கிளாத்து. உங்களுக்கு கிளாத் வந்து கர்ச்சீப் அளவில் இருந்து எவ்வளோ பெருசு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து 1/4 மீட்டர் வாங்கியிருக்கேன். 1/4 மீட்டர் கிளாத்து. இப்போ 1/4 மீட்டர் கிளாத்து இப்போ 1/2 மீட்டர் 1 மீட்டர் அப்படி வாங்கிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனுக்கெலாம் போடுவாங்க அந்த மாதிரி ஜம்கிலாம் வச்சு தைச்சி. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி 1/4 மீட்டர் கிளாத்தில் இப்போ எல்லாம் வெல்கம், நல்வரவு, வணக்கம், சாமி பேர் ஏதாவது எழுதணுன்னா இந்த மாதிரி கிளாத் வாங்கிக்கலாம். 1/4 மீட்டர் கிளாத்து உங்களுக்கு இவ்வளோ வருது பாருங்கள். இதை அப்படியே இப்படி வச்சு வச்சுருக்கு. உங்களுக்கு ஜம்கி வச்சு தைக்க எது வேணாலும் தைச்சிக்கலாம். எது வேணும் நீங்கள் வச்சு தைச்சிக்கலாம். வெல்கம், வணக்கம், நல்வரவு, சாமி பேர் ஏதாவது இப்படி தைச்சி இது மிஷினில் இருக்கவங்க மிஷினில் கொடுத்துக்கலாம். அப்படி மிஷின் இல்லைன்னா கையிலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு கையில் தான் ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். மேலேயும் கீழேயும். மிஷின் இருக்கவங்க மிஷினில் அடிச்சுக்கலாம். அப்படி மிஷினில் இல்லாதவங்க கையில் தைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு கையில் தைச்சி காமிக்க போகிறேன். இப்போ ஒரு கிளாத்து 1/4 மீட்டர் லென்த்தாக இருக்குது பாருங்கள். 1/4 மீட்டர் கிளாத்து. அதுக்கு தேவையானது வந்து சிசர், ஜம்கிலா வச்சு நூல் தைக்க ஒரு ஸ்கேல், கலர் பென்சில். ஏன்னா இது பிங்க் கலர் அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் இதெல்லாம் அட்ராக்டிவாக இருக்கும். அப்படி ஒயிட் கலர் இல்லை அப்படின்னா வேறு கலர் வச்சுக்கலாம். நான் வந்து என்கிட்ட ஒயிட் கலர் இல்லை, அதனால் வேறு கலர் வச்சு தைக்க போகிறேன். உங்களுக்கு என்னென்ன வேணும்னு மெட்டீரியல் பார்த்துக்குங்க. கிளாத்து, சிசர், ஸ்கேலு, கலர் பென்சில், ஜம்கி. இங்கே பாருங்கள், ஒரு பெல்லு வேணும், கொஞ்சம் பெல்லு. இது மேலே பார்டர் மாதிரி வைக்கிறதுக்காக வேண்டி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிளாத்தில் துணியில் எது வேணாலும் இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து குண்டு பாசி மாதிரி இருக்குது. இங்கே நீடில் இருக்குது, இங்கே நூல் இருக்குது, இங்கே கலர் நூல் இருக்குது. உங்களுக்கு என்ன நூலில் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜம்கி வச்சு தைக்கணும். இப்போ இது பெல்லு, இதெல்லாம் கீழே கட்டி விட்றது, இது மேலே வச்சு தைக்கலாம். எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து ஊசியில் நூலை கொத்துக்கணும். அதை வச்சு ஜம்கி எடுத்து தைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பெல்லு இதெல்லாம் கட்டணும். அது எப்படி கட்டுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நூல் இங்கே பழைய நூல் இருக்குது, இங்கே ஜம்கிலாம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த பிங்க் கலருக்கு வந்து ரோஸ் கலருக்கு என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அது போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், குண்டு இருக்குது, குண்டு ஜம்கி இருக்குது. அதேபோல் இங்கே குமிழ் கொடை மாதிரி உள்ள ஜம்கி இருக்குது. இது ப்ளைன் ஜம்கி. இங்கே பாருங்கள், இது அப்படியே ப்ளைன் ஜம்கி கோத்து இருக்குது பாருங்கள். இதை நம்ம அவுத்து நம்ம தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ப்ளைன் குட்டி குட்டி ஜம்கி, இது குட்டியாக வரும், கொஞ்சம் லேட் ஆகும். இது சீக்கிரம் வந்துடும். அதை விட இது சீக்கிரம் வந்து இது பெரிய ஜம்கி. இது குட்டி ஜம்கி, இதுவும் கொஞ்சம் லேட் ஆகும். இதுவும் ப்ளைனாக இருக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அடுக்கடுக்கா வச்சு இது மாதிரி நிறைய பேர் தைச்சிருக்காங்க. நிறைய தைக்க அது லேட் ஆகும், ஆனால் நல்லாவும் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த ஸ்டார் ஜம்கி. இங்கே பிங்க்கு. இந்த துணி வந்து பிங்க்குங்கிறனால இந்த பிங்க்கு நீங்கள் எடுக்காதீங்க, கண்ணே தெரியாது. லீஃப் இருக்குது பாருங்கள், இலை. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த கோல்டு கலர் எடுத்துக்கிறேன். ஏன்னு வச்சுக்கோங்க, துணி வந்து ஒயிட் பிங்க் ரோஸ் கலருங்கிறனால பிங்க் கலர் போட்டிங்கன்னா அந்த பிங்க் கலர் ஜம்கியெல்லாம் வச்சிங்கன்னா கண்ணு தெரியாது. ஒயிட் கலர் நான் வச்சுருக்கல, அதனால் இந்த கலர். இதில் நீங்கள் ஸ்கேல் வச்சு அல்லது ஸ்கேல் வைக்க தெரியாமல் இருக்கவங்க ஸ்கேல் இல்லாமல் கூட எழுதலாம். இப்படி ஸ்கேல் வச்சு ஏதோ ஒன்று நீங்கள் எழுதிக்கிங்க, ஏதோ ஒன்று எழுதலாம். இப்படி ஸ்கேல் வச்சு இந்த பென்சிலை வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி உங்களுக்கு ஏதோ ஒரு எழுத்து, தமிழோ இங்கிலீஷோ, உங்களுக்கு ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு என்ன எழுத்தோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். இப்படி வச்சு ஸ்கேல் வச்சு எழுதிக்கலாம். ஸ்கேல் வைக்க இஷ்டம் இல்லாதவங்க கையில் வச்சுக்கலாம். இப்போ நான் கையிலேயே எழுதி காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம் பிடிக்குதோ அதை எடுத்து நீங்கள் தைச்சி வச்சு வீட்டில் ஏதாவது உங்களுக்கு தனி இடம் இருந்தால் அங்கே மாட்டிக்கலாம். மாட்டினீங்கன்னா அது அப்படியே ஜொலிக்கும். அப்படி இல்லை எனக்கு இடம் வேண்டாம், சும்மா போட்டு மட்டும் பார்க்குறேன்னா சின்ன கிளாத்தில் போட்டு கர்ச்சீப் மாதிரி சின்ன கிளாத்தில் உங்களுக்கு என்ன நேம் பிடிக்குதோ ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கலாம். இது டோருக்கெல்லாம் போடுறதா இருந்தால் வெல்கம் அப்படி இல்லை ஏதாவது போடுவாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது இதுதான். இப்போ எப்படி எழுதுறதுன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எழுதி அதில் அப்படியே இந்த ஜம்கி வச்சு தைங்க. இப்போ தேவையான மெட்டீரியல்லாம் பார்த்துட்டீங்க. இந்த கிளாத்தில் ஏதோ ஒரு நேம் எழுதுங்க. இப்போ எஸ் இ
எல் வி ஐ செல்வி. இப்போ செல்விங்கிற ஒரு நேம் எழுதியிருக்கேன். இதுக்கு நீங்கள் ஜமுக்கி வச்சு தைக்கணும். இப்போ செல்வின்னு எழுதியிருக்குங்களா, இதுக்கு ஜமுக்கி வச்சு தைங்க பார்க்கலாம். அப்படி சும்மா லைட்டாக மார்க் பென்சிலில் எழுதியிருக்கேன். இப்போ நிறைய கிளாத்து பின்னாடி சைடில் 2 பக்கம் இருக்குது. நீங்கள் இதை இந்த கிளாத்தை இங்கே டிசைன்லாம் வச்சு கட் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், வளைவு மாதிரி அல்லது முக்கோணம் மாதிரி, ட்ரையாங்கிள், கர்வு, இந்த மாதிரி எதில் வேணாலும் தைக்கலாம். கட் பண்ணி இங்கே பாருங்கள், இப்படி. ஆனால் நான் கிளாத்து குட்டியாக இருக்கனால இது பண்ணல. 1/2 மீட்டராக இருந்தால் அப்படி தைக்கலாம். அது பெரிய இடம் வேணும். அவ்வளோ இடம் இல்லாதனால நான் குட்டியாக எடுத்திருக்கேன். இப்போ குட்டியாக நீங்கள் தைச்சிக்கலாம். அப்படி இல்லை மேலேயும் இப்படி ஒரு கர்வு மாதிரி ஏதோ ஒன்று வரைஞ்சி நீங்கள் இப்படி தைச்சிக்கலாம், எப்படி வேணாலும். இப்போ இந்த எழுத்துக்கு ஃபஸ்ட்டு ஜமுக்கி தைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் டிசைன் ஏதாவது வேணும்னா தைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா அப்படியே ப்ளைனாக மடித்து 2 பக்கம் தைச்சிடலாம். நூலில் கையிலேயே தைச்சிக்கலாம். மெஷின் இல்லாதனால, இந்த மெஷின் இல்லாதவங்களுக்கு இது, மெஷின் இருக்கவங்க மெஷினில் அடிச்சிருவாங்க. மெஷின் இல்லைன்னா இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். ஊசியில் நம்ம இந்த நூலை எடுத்து நம்ம கோர்த்துக்கணும். இப்போ கோர்த்துட்டோம். கோர்த்தது இங்கே பாருங்கள், இப்படி ஒரு இதாகவும் போட்டுக்கலாம் அல்லது 2 இதாகவும் போட்டுக்கலாம். இப்போ ஊசியில் போட்டுட்டு அடியில் கீழே நாட் போட்டுக்கணும். நல்லா முடிச்சு போட்டுக்கணும், இல்லைன்னா ஜமுக்கி வைக்கல கீழே வந்துடும். இந்த மாதிரி நுனியில் ஒரு பக்கம் முடிச்சு போட்டுக்கணும். இப்போ ஊசியில் நூல் கோர்த்துட்டோம். இப்போ ஒரு ஜமுக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ஜமுக்கி எடுத்து இங்கே ஆரம்பம் இருக்குது பாருங்கள், இந்த எழுத்து இப்படியே, இந்த எழுத்தில் இப்படியே வச்சு இப்படியே தைச்சிட்டு இப்படியே இங்கே முடிக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கே ஆரம்பித்து இப்படியே இப்படி முடிக்கணும். நான் எப்படி வேணாலும் நீங்கள் முடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எழுத்துக்கு இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த ஜமுக்கிக்குள்ளே விடணும். இப்போ இது ஃபஸ்ட்டு இது அப்படிங்கிறனால வெளிப்பக்கம் உள்பக்கம் அப்படின்னு இருக்கும், நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது எப்போ ஆரம்பிக்கும் பொழுது கீழ்ப்பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த எழுத்தில் ஃபஸ்ட்டு கோடு இருக்குங்கள்ல, இந்த எழுத்தில் கீழ்ப்பக்கம் இருந்து ஆரம்பிக்கணும். கீழ்ப்பக்கம் இப்படி ஃபஸ்ட்டு குத்தணும். கீழ்ப்பக்கத்துலேருந்து ஊசியை குத்துனீங்கன்னா மேலே வரும். அப்போ இந்த ஜமுக்கியை இதில் மாட்டணும். இப்போ ஜமுக்கியை இதுக்குள்ளே வச்சிடணும். இப்போ இதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் ஊசி நூலை எடுத்துருங்க. நம்ம இந்த ஊசியில் ஒரு ஜமுக்கியை கோத்துட்டோம். இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஊசி அப்படியே மேலே இழுங்க. அப்படியே பிடிச்சிட்டு மேலே இழுத்திங்கன்னா அப்படியே வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு ஜமுக்கி கோத்துட்டோம். இப்போ அடுத்தது இங்கே இப்படி கொஞ்சம் கீழே இப்படி விடுங்க. இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு இப்படி ஜமுக்கியை கோத்துட்டு அடுத்தது பக்கத்துலேயே இப்படி வச்சு இந்த கோட்டு மேலேயே இப்படி வரணும். அப்போ இப்படி குட்டியாக கொஞ்சம் விட்டு வெளியில் எடுங்க. எடுத்து மறுபடியும் ஒரு ஜமுக்கியை கோருங்க. மறுபடியும் இன்னொரு ஜமுக்கியை கோத்துருங்க. இதில் அப்படியே கோத்துடணும். இந்த ஜமுக்கியை கோத்தோன்னா அப்படியே அழுங்காமல் இழுங்க. இந்த ஊசியாக அழுங்காமல் இழுத்திங்கன்னா இந்த ஜமுக்கி அப்படியே இங்கே பாருங்கள், இதில் பிடிச்சிட்டே அப்படியே இழுத்திங்கன்னா கீழே அப்படியே இங்கே இந்த ஜமுக்கி பக்கத்தில் போயிடும். நூல் அழுங்காமல் இழுங்க. இழுக்க இங்கே பாருங்கள், இந்த ஜமுக்கியும் இதுவும் பக்கம் அப்படியே வந்துடும். வந்துருச்சுங்களா? இப்போ அழகாக 2 ஜமுக்கி கோத்துட்டிங்க. மறுபடியும் இப்படி இதில் பக்கத்துலேயே விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், பக்கத்தில் இப்படி விட்டு கொஞ்சம் எடுக்கணும். இப்படி எடுத்து இதில் ஜமுக்கி கோக்கணும். இப்போ நீங்கள் 2 ஜமுக்கி கோத்துட்டீங்க. 3வது மறுபடியும் பக்கத்துலேயே விட்டு கொஞ்சம் இப்படி எடுங்க. எடுத்துகிட்டு இதில் இந்த ஜமுக்கியை மாட்டுங்க. இப்படி ஜமுக்கியை இதில் மாட்டணும். ஜமுக்கி இதை மாட்டிட்டு ஜமுக்கி அப்படியே உள்ளே தள்ளி இந்த ஊசியை இழுத்துருங்க. ஊசியை எடுத்திங்கன்னா அந்த நூலில் இங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண அந்த ஜமுக்கி பாருங்கள் இப்படியே வந்துடும்.
இதெல்லாம் ஒரே சைடு அப்படியே சேரும். இப்படியே இந்த கோட்டு மேலே ஒவ்வொரு தடையும் நம்ம வெளிப்பக்கமே ஃபஸ்ட்டு மட்டும்தான் அடிப்பக்கம் விடுறோம். மீதி இந்த மாதிரி மேல் பக்கம் 3 ஜமிக்கு கோத்துட்டோம். மறுபடியும் இப்படி விட்டு மறுபடியும் கோருங்க. இதே மாதிரி இங்கே வரைக்கும் கோத்துட்டு வாங்க. இந்த எழுத்து முடிகிற வரைக்கும் இப்படியே கோத்துட்டு வாங்க பார்க்கலாம். நீங்கள் இவ்வளோ போட்டுட்டு வந்துட்டீங்க. இப்போ இதில் இருந்து இவ்வளோ வரைக்கும் வந்துட்டீங்க. இன்னும் இவ்வளோ போட்டு இப்படி போடுங்க. போட்டிங்கன்னா இந்த வரி இந்த எழுத்தில் ஒரு இது முடியும். இப்போ அழகாக நீங்கள் போட்டுட்டு வந்துருக்கீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஜமிக்கியாக வச்சு கோத்துருங்க. ஜமிக்கி அழுங்காமல் கீழே கொட்டி ஒவ்வொன்றா எடுத்து இப்படி வச்சு கோத்து முடியுங்க இந்த எழுத்தை. இப்போ நம்ம இந்த எஸ் எழுத்தை இப்படியே போட்டுட்டு இப்படி இப்போ வந்துட்டோம். இப்போ இதை முடிச்சுட்டு இங்கே பாருங்கள். இப்போ ஒரு ஜமிக்கி எடுத்து இதுக்குள்ளே ஜமிக்கிக்குள்ளே விட்டுட்டு, இந்த ஜமிக்கி இருக்குங்களா, இந்த ஜமிக்கிக்குள்ளே அப்படியே விடுங்க. விட்டுட்டு இது மாட்டின பின்னாடி இங்கே பாருங்கள், இப்படியே கீழே இழுத்து விடுங்க. இழுத்து விட்டிங்கன்னா இங்கே வந்துருச்சுங்களா. வந்த பின்னாடி நல்லா கீழே கொண்டு போய் சேருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இங்கேருந்து கொஞ்சம் எடுங்க. எடுத்து அப்படியே மேலே ஊசி இழுத்துருங்க. நூல் இழுத்துட்டிங்கன்னா அப்படியே இது சேர்ந்துடும். அப்போ குமிழ் திருப்பியே இருக்கும். இது அம்பர்லா ஜமிக்கி அல்லது குமிழ் ஜமிக்கி சொல்லுவாங்க. இதை அப்படியே வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஜமிக்கி எடுங்க. மறுபடியும் ஒரு ஜமிக்கி எடுத்து இப்படி இங்கே பாருங்கள், இந்த ஜமிக்கை மறுபடியும் இப்படியே விட்டிங்கன்னா அழகாக அப்படி ஆயிரும். மறுபடியும் இப்படியே கொண்டு போய் கீழே கொண்டு போயிருங்க. கீழே கொண்டு போய் இப்படியே போடுங்க. போட்டு இன்னும் ஒரு 5-6 ஜமிக்கி தான் முடிஞ்சிடும். இவ்வளோட போட்டு முடிச்சுட்டு இது முடிக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த எழுத்து ஆரம்பிக்கணும். எஸ் எழுத்து போட்டு முடிச்சிடும். எஸ் எழுத்து போட்டு முடிச்சிட்டிங்க. எவ்வளோ அழகாக போட்டுருக்கீங்க பாருங்க. இது ஏதாவது ஜமிக்கி திரும்பி இருந்தால் அப்படி நேராக அப்படி அமுக்கினீங்கன்னா நேராக வந்துடும். ஏதோ ஒரு சைடில் நீங்கள் வச்சுக்கணும். குமிழோ அல்லது மற்றதோ நீங்கள் மேலே வரும். அப்போ நீட்டாக ஒவ்வொன்றா எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா அது மறுபடியும் மடங்கி அழகாக வந்துடும். திருப்பி இருந்துச்சுன்னா ஜமிக்கி இப்படி பண்ணிக்கலாம். துணி அங்கங்கே வைக்கல ஏதாவது திருப்பிடும். இப்போ நீங்கள் நேராக பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ நேராக ஃபஸ்ட்டு கோணையாக இருந்தாலும் இது ஃபஸ்ட்டு இதுங்கிறனால அப்படி இருக்கும். அப்புறம் நேராக வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி போட்டு பழகிங்க. ஏதாவது கட்சிப்பு இந்த மாதிரி ஏதாவது வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது உங்கள் இடத்துல ஏதாவது பண்ணி உங்கள் புக் ஏதாவது வச்சுருக்க இடத்துல இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி ஜமிக்கி திருப்பி இருந்தால் நேராக பண்ணிக்கிங்க. இப்போ இதை முடிச்சிட்டிங்க. கடைசி இது வச்சு முடிச்சிட்டிங்க. அப்புறம் மறுபடியும் இது முடிக்கிறது எப்படின்னு ஆரம்பிச்சது கீழேருந்து ஆரம்பித்தோம். அடியில் இப்போ இங்கே இந்த பக்கம் இருந்து ஆரம்பித்தோம். அதில் முடிக்கலையே அந்த பக்கம் தான் கொண்டு போய் முடிச்சு போடணும். இல்லைன்னா அசிங்கமாக தெரியும். அப்போ பக்கத்துலேயே ஒரு குத்துங்க. இப்படி குத்தும் பொழுது ஊசி இது பாருங்க பின்னாடி பக்கம் வந்துடும். வரும்பொழுது அதை பின்னாடி எடுங்க. பின்னாடி திருப்பி. அப்போ உங்களுக்கு முன்னாடி பக்கம் அசிங்கமாக தெரியாது, இல்லைன்னா அசிங்கமாக தெரியும். இப்போ பின்னாடி பக்கம் இது வெளிப்பக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே பாருங்கள் கீழே அடிப்பக்கம் திருப்பி இங்கே ஒரு குத்து பக்கத்துலேயே நூலை எடுத்த பக்கமே இதை குத்தி இங்கே பாருங்கள் இந்த நூலை இதில் சுற்றிக்கிங்க. குத்திட்டு இந்த நூலை இப்படி சுற்றிட்டிங்களா. இப்போ இழுங்க. இழுத்து இப்போ இங்கே வெட்டிடுங்க. வெட்டிட்டிங்கன்னா இப்போ உள்பக்கம் அழகாக தெரியும். இது உள்பக்கம் அழகாக தெரியுதுங்களா. இதுதான் உங்களுக்கு இந்த எழுத்து. இதே கலரில் நீங்கள் தொடர்ந்து போடலாம். அப்படி இல்லைன்னா வேறு கலர் போடலாம். வேறு கலர் பக்கத்து எழுத்தில் போடலாம். இப்படியே 5 எழுத்து இருக்குது. 5 எழுத்தையும் நீங்கள் போட்டு முடிங்க பார்க்கலாம். இப்போ ஒரு எழுத்து முடிஞ்சிருச்சு. முடிச்சு எப்பவும் அந்த பக்கம் தான் போடணும். கெட்ட பக்கம், அதாவது கெட்ட பக்கம் அப்படிங்கிறது இது நல்ல பக்கம், மேல் பக்கம், அது உள் சைடு, அந்த பக்கம் தான் போடணும். இப்போ ஒரு எழுத்து முடிச்சிட்டோம். பக்கத்தில் வேறு கலரோ ஏதோ ஒன்று இதே மாதிரி தொடங்குறது எப்படி சொல்லி கொடுத்தோன்னா அதே மாதிரி தொடங்கி மறுபடியும் ஒரு எழுத்து போடுங்க. இப்போ
இந்த எழுத்து முடிச்சிட்டிங்க. அடுத்த எழுத்துக்கு வேறு கலர் மிக்ஸ் பண்ணது இங்கே பாருங்கள், கலர் கலந்தது இந்த ஸ்டார் மாதிரி உள்ளதை போடலாம். அது ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இதை எப்படி ஆரம்பிச்சிங்க இந்த எழுத்து எப்படி ஆரம்பிச்சிங்களோ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டார் இங்கே வச்சுருங்க. வச்சுட்டு இது கீழே இங்கேருந்து ஆரம்பிக்கணும். கீழ்ப்பக்கம் இங்கே பாருங்க, கீழ்ப்பக்கத்துலேருந்து இந்த ஆரம்பிக்கிற இடத்துல இப்படி குத்துங்க. குத்துட்டிங்கன்னா நீடில் மேலே வந்துடுதுங்களா? பார்த்தீங்களா? நல்லா கீழேருந்து குத்திடணும். அதில் முடிக்கும் பொழுது கீழே தான் போய் நாட் போடணும். இங்கே பாருங்க, இப்படி போடணும் கீழே. அப்போ இது மேல் பக்கம் தெரியாது. அதுக்காக தான் உள் பக்கம் மேல் பக்கம்னு சொல்கிறோம். இப்போ இதில் ஏதோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார் எடுத்து இங்கே பாருங்கள், இதில் கோத்துருங்க. கோத்திங்கன்னா இப்படியே இருக்கும். அப்படியே கீழே கொண்டு போங்க. கீழே கொண்டு போயிட்டீங்களா? கொண்டு போயிட்டு பக்கத்துலேயே இப்படியே ஒரு குத்தி நல்லா அந்த கோட்டு மேலே அழகாக அப்படிங்க பாருங்கள். இப்படி குத்துனீங்கன்னா அது அப்படியே இருந்துச்சுங்களா? இப்போ அடுத்த எழுத்து போடலாம். இப்போ இது முடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், இப்படி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படியே அழுங்காமல் இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் இருந்து இப்படியும் போடலாம். எப்படி வேணாலும் நீங்கள் எந்த சைடு வேணாலும் வச்சு போட்டுக்கலாம். இப்படி வச்சு இப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் இருந்தும் குத்தலாம். ஏதோ ஒரு சைடு குத்தி இப்போ நீங்கள் நூலை எடுத்துட்டிங்களா? எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டார் எடுங்க. அடுத்த ஒரு ஸ்டாரை இங்கே பாருங்கள், இது ஏதோ ஒரு கலர் கலந்துருக்கு. இப்படி அடுத்த ஸ்டாரில் நடுவில் ஓட்டை இருக்கும். அப்போ நீங்கள் அந்த நடுவில் இருக்கிற ஓட்டைக்குள்ளே அப்படியே விட்டிங்கன்னா, இப்போ இது விட்டுட்டீங்க. இது பாருங்கள், அப்படியே எடுத்தீங்கன்னா இப்படி வந்துடுச்சு. இந்த சைடு இருந்து குத்தலாம். அப்படி இல்லைன்னா இந்த சைடு இருந்து இப்படியும் குத்திக்கலாம். குத்தி ஒவ்வொரு ஸ்டாராக சொருகி இப்படியே இந்த எழுத்தை பாருங்கள், இப்படி இப்படி முடிச்சுட்டு மறுபடியும் கீழ்ப்பக்கம் இங்கே முடியுதுன்னா கீழ்ப்பக்கம் கொண்டு போயிருங்க. ஊசியை கீழ்ப்பக்கம் கொண்டு போய் அங்கேருந்து மறுபடியும் இங்கே இப்படி கீழ்ப்பக்கம் கொண்டு போயிடணும். இங்கே முடியுதுன்னா இப்படி கொண்டு போயிட்டு இந்த பக்கம் வரைக்கும் நூல் அப்படியே வரையில் இப்படியே இங்கே வரணும். இப்போ நான் இது வரைக்கும் போடுங்க, நான் சொல்லித்தரேன். இது வரைக்கும் போட்டு இப்படி போடுங்க, நான் சொல்லித்தரேன். நம்ம அழகாக ஸ்டார் வச்சு எழுத்தில் பாதி போட்டுட்டு மறுபடியும் இப்படி ஃபுல்லாக இது வரைக்கும் வரணும். அதுக்கு முன்னாடி இப்படி போட்டிங்கன்னா இது பக்கத்துலேயே ஒரு குத்தி கீழே பக்கம் இப்படி கொண்டு போயிட்டு இங்கே பாருங்கள், ஊசிங்க வந்துருச்சு. அப்படியே வெளியில் எடுத்துட்டு இப்போ இதை இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் இந்த இடத்துல குத்துங்க. இப்போ இங்கேருந்து வெளியில் எடுத்துட்டீங்க, கீழே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எடுத்துட்டீங்க. மறுபடியும் கீழே இருந்து இப்படி இந்த பக்கம் குத்துங்க. இந்த இடத்துல இன்னும் கரெக்டாக வரலைன்னா கொஞ்சம் நல்லா இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இந்த கோட்டு நேரம் இப்படி குத்துனீங்கன்னா மேலே வந்துடுச்சுங்களா? இங்கே ஒரு ஸ்டார் வைங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு ஸ்டார். இந்த ஸ்டாரை இந்த பக்கம் அப்படி குத்துனீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படியே கீழே போயிடும். பாருங்கள், கீழே போயிடுச்சுங்களா? இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போட்டுட்டு கீழே இதே மாதிரி குத்தி எப்படி கீழே கொண்டு வந்தீங்க, கீழே போய் அடிப்பக்கம் இந்த பக்கம் நாட் போட்ட மாதிரி கீழே போட்டுட்டு அப்புறம் அடுத்த எழுத்து இதெல்லாம் ஃபுல்லாக கலராக உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டு முடிங்க பார்க்கலாம். இப்போ 1 2 3 எழுத்து முடிச்சிட்டிங்க. 3 எழுத்து முடிச்சிட்டிங்களா? இன்னும் மீதி 2 இருக்குது. இன்னும் 2 எழுத்து கோடு இருக்குது. இந்த கோடு இன்னும் 2 எழுத்து இருக்குது, அதை முடிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு SEL முடிச்சிருக்கீங்க. செல். இன்னும் VI இருக்குது, முடிங்க பார்க்கலாம். இது 2ஐயும் முடிச்சுட்டு காமிங்க. நம்ம ஜம்கி வச்சு தைச்சிட்டோம். ஜம்கியில் அழகாக SELVI எழுதிட்டோங்களா? அழகாக எழுதியிருக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்தாக பார்த்தாலும் இங்கே பாருங்க,
செல்வி. இப்போ செல்விங்கிறத அழகாக நம்ம ஜமுக்கி வச்சு தைச்சிட்டோம். இனி பார்டர் கட்டணும். அது எப்படி? இப்போ துணியை மடித்து கட்டணும். மெஷின் இல்லாமல் கையில் தான் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறது. மெஷின் இருக்கவங்க மெஷினில் தைப்பாங்க. இப்போ நான் மெஷின் இல்லாமல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது எப்படி மறுபடியும் மேலே மடித்து அடிக்கிறதுன்னு மடித்து தைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ செல்வி அதுக்கு துணியை மடித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஊசி நூல் கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த துணியை வந்து நீங்கள் இப்படி இந்த பக்கம் மடித்து இது பண்ணிங்கன்னா இது நல்ல பக்கம், உள் பக்கம். அதனால் இந்த பக்கம் இப்படி ஒரு ஃபோல்டு ஒன்று ஏன்னா துணி குட்டியாக இருக்கனால 2 பக்கமும் மேலேயும் கீழேயும் இதே மாதிரி பண்ணணும். இப்படி ஓட்டு தையல் போட்டுக்கலாம். இப்படி மேலே இங்கே பாருங்கள் எப்படி மடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கீழேயும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மேலே வர மாதிரி இப்படி மடித்து ஓட்டு தையல் போடணும். இந்த சைடும் மடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பக்கம் திருப்பும் பொழுது இங்கே பாருங்கள் இப்படி தெரியும். இப்படி தானே ஒரே ஒரு மடிப்பு மட்டும் வச்சுக்கோங்க. இது சின்ன இதனால் இப்படி மடித்து விட்டிங்கன்னா இப்படி மடிச்சிங்கன்னா இது உள் பக்கம் தெரியும் மடிப்பு அசிங்கமாக. அப்போ நீங்கள் அந்த ஊசி நூல் வச்சு ஃபஸ்ட்டு இங்கே முடிச்சு பாருங்கள். இந்த நாட்டு வந்து மேலே வரக்கூடாது. நீங்கள் இப்போ மடிச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இப்படி இருக்க பின்பக்கம் இருக்கிற இந்த கிளாத்தை வந்து பின்பக்கம் இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் இப்படி மடிக்கணும். இப்படி மடிக்கும் பொழுது இந்த மாதிரி வரும். அப்போ இதில் ஓட்டு தையல்ங்கிறது தையல் பெருசாக போடணும். இந்த மாதிரி இங்கிட்டு ஒரே ஒரு மடிப்பு இருந்தால் போதும் போட்டுக்கணும். அதில் இந்த பக்கமும் இங்கே பாருங்கள் இப்படி ஒரே ஒரு மடிப்பு பண்ணி இது ஓட்டு தையல்னு இருக்குது. இப்போ எப்படி போடுறது ஓட்டு தையல்னு பாருங்கள். இப்படியே எல்லா பக்கமும் இதே மாதிரி நேராக வச்சு நீங்கள் மடிச்சிட்ருக்கணும். இந்த துணி ஃபுல்லாக அப்படியே நேராக அப்படியே மடித்து இப்போ இங்கே ஊசி நூல் கோர்த்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி பின்னாடி முடிச்சிருக்கோம். இதே இந்த மாதிரி முடிச்சு போட்டிருக்கோம். இதை மேல் பக்கம் வச்சிங்கன்னா அப்படியே தெரியும். அதுக்காக தான் உள் பக்கம் மடிப்பு சைடே வைக்கணும். இங்கே வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த மடிப்பு இது ஓட்டு தையல்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எப்படி இது பண்ணணுன்னா இந்த முடிச்சு கீழ்ப்பக்கங்கிற மாதிரி போடணும். இங்கே பாருங்கள் இப்போ இங்கிட்டு போடணும். இப்போ இந்த சைடு இங்கே பாருங்கள் இங்கிட்டு குத்தணும். குத்தும் பொழுது உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த முடிச்சு வந்து இங்கே நின்றுக்கும், இல்லைன்னா மேலே வந்துடும். போட்டுட்டு மறுபடியும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் இப்படியே இல்லைன்னா இங்கிட்டே விட்டு அப்படியே பின்பக்கம் மடிப்பு வர மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா மேலே இப்படியே போட்டுக்கலாம். மேலேயே கூட போட்டுக்கோங்க. இது இப்படி இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் இப்படியே 2 பக்கமும் இந்த பக்கமும் மடித்து இந்த பக்கமும் மடித்து இப்படியே தான் தையல் போடணும். இங்கே பாருங்கள் இன்னொரு தையல் இப்படி இங்கே குட்டியாக போட்டு அடிப்பக்கம் வரும். அடிப்பக்கம் இங்கே பாருங்கள் இப்படி எடுக்கணும். எவ்வளோ நீட்டாக வேணாலும் போட்டுக்கலாம். குட்டியாகவும் போடலாம் பெருசாகவும் போடலாம். இப்போ நான் குட்டியாக போட்டிருக்கேன், அது கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்படி பாருங்கள் தெரியுதுங்களா? இது வந்து இப்படி போடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் திருப்பி பாருங்கள் இங்கேயும் இதே மாதிரி தெரியும். இந்த தையல் இங்கேயும் இதே மாதிரி தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு டிசைன் வச்சுக்கா இது வந்து மேல் பக்கம், செல்விங்கிறதுக்கு மேலே பக்கம். அதனால் இதுக்கு டிசைன் வைங்க. ஏதாவது டிசைன் வச்சிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நான் ஒரு டிசைன் காமிக்கிறேன். அதை வந்து அப்படியே வச்சு அப்படியே அது மேலே தைச்சலும். இந்த பாருங்க இது வந்து மேல் பக்கம் வச்சு அப்படியே தைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. கடையிலெல்லாம் கிடைக்கும். அப்படியே இதை விட அழகாக பெருசாக சின்னதாக இன்னும் திக்காக இருக்கும், அகலமாக இருக்கும். இப்படி பார்த்துங்க இந்த இடத்துல வச்சுருங்க. இந்த தையல் வருதுங்களா ஓட்டு தையல், அந்த நேர் வச்சுட்டு இங்கே பாருங்கள் இப்படியே கடைசி வரைக்கும் வைங்க. இந்த பார்டர் எவ்வளோ இது வரைக்கும் இருக்குது, இப்படி இது வரைக்கும் வச்சுட்டு இதில் தையல் போடுங்க. இப்போ இது மேலேயே தையல் போட்டுட்டு வந்துடுங்க. துணியோடு சேர்த்து
இப்போ இந்த தையல் போட்டிங்கள்ல அந்த தையலோடைய இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இப்போ இது மேலேயே இந்த ஓட்டு தையலை போட்டுருங்க. இப்போ இந்த ஓட்டு தையலை இது இங்கே வச்சுட்டு இப்படியே இப்படி போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா அப்படியே நின்றுக்கும். இதே மாதிரி எல்லா பக்கமும் பாருங்கள், இதே தையல் தான். இதே தையலை இப்போ இங்கிட்டு பாருங்கள், இதே மாதிரி போட்டுட்டு வந்துடுங்க. இந்த பக்கம் பாருங்கள் எப்படி வருது. இப்போ இதே மாதிரி இந்த பார்டரை வச்சு கடைசி வரைக்கும் போடுங்க பார்க்கலாம். இப்போ இந்த பார்டரை அழகாக போட்டு முடிச்சிட்டோம். மேலே மடித்து ஓட்டு தையல் போட்டு அழகாக முடிச்சிருக்கோம். ஓட்டு தையலுங்கிறது பின்னாடி பாருங்கள், இங்கே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக. இப்போ இது வரைக்கும் நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்க. மேலே பார்டர் அழகாயிடுச்சு. இப்போ இதே மாதிரி மடித்து கீழேயும் தையல் போடுங்க. இந்த தையலை வந்து இந்த தையல் இருக்குங்கள அதை வந்து இப்படி மடித்து இதில் ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பித்து இப்போ இந்த ஊசி நூலில் கீழேருந்து ஆரம்பிங்க. கீழேருந்து ஆரம்பித்து அழகாக மடித்து கடைசி வரைக்கும் இதே மாதிரி தையல் போடுங்க பார்க்கலாம். இதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி அழகாக குத்தி குத்தி இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தையல் கிடைக்கும். முடிச்சு அடியில் போயிடணும். இப்போ இதே மாதிரி நீங்கள் இப்படி எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தையல் மடித்து இதே மாதிரி கடைசி வரைக்கும் போடுங்க பார்க்கலாம். நம்ம ஓட்டு தையலை கீழ்ப்பக்கமும் போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், கீழ்ப்பக்கமும் அழகாக போட்டுட்டோம். இப்போ மேல் பக்கம் வந்து இந்த பார்டர் இருக்குது. இந்த பார்டர் இருக்கனால கீழே வந்து நீங்கள் ஏதாவது ஜமிக்கி, இங்கே பாருங்கள் நிறைய ஜமிக்கி இருக்குது. நீங்கள் ஏதாவது வச்சு தைக்கலாம். பாசியும் இருக்குது. இப்போ இந்த ஜமிக்கியும் இருக்குது. நீங்கள் இந்த ஜமிக்கியை கூட இந்த பார்டர் மாதிரி கீழே அழகாக வைக்கலாம். லைனாக அப்படியே வச்சுக்கிட்டு வரலாம். வச்சுட்டு வந்தால் அதுவும் ஒரு டிசைன் மாதிரி, இந்த மாதிரி டிசைன் மாதிரி தெரியும். இந்த மாதிரி டிசைன் மாதிரி தெரியும். கீழே இந்த ஜமிக்கி, ஸ்டார் ஜமிக்கி, பெரிய ஸ்டார் இருக்குங்கள, இதை கீழே ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ரோ ஃபுல்லாக வச்சுட்டு வந்தீங்கனாலும் அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இலை இருக்குங்களே, இதை வந்து ஒவ்வொன்றா வச்சு இந்த இடத்துல தைச்சிட்டு, இப்போ இதில் 10 இருக்குது, 10 லீஃப் இருக்குது, 10 பெல் இருக்குது. இப்போ இதை கீழே இங்கே வச்சு தைச்சிட்டு அதில் பெல்லு கட்டி விடணும். இங்கே நூல் ஊசி ரெடியாக இருக்குது. இங்கே இந்த இலையை வச்சு ஃபஸ்ட்டு தைங்க. 10 இலை இருக்குது, 10 பெல்லு, இதை வச்சு தைக்கலாம். இதுவும் ஸ்டார் லைனாக இந்த பார்டர் மாதிரி வச்சுக்கிட்டு போகலாம். இந்த ஸ்டாரை, பெரிய ஸ்டாரை, அப்படி இல்லை இந்த பெரிய ஜமிக்கி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வச்சுட்டு இந்த பெல் வச்சு தைக்கணும். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த லீஃபில் ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் இங்கே பாருங்கள், இப்படி குத்திடுங்க. குத்திட்டு இந்த லீஃபில் 2 ஓட்டை இருக்கும், மேலே ஒன்று கீழே ஒன்று. மேலே வந்து இந்த துணியில் வந்து லீஃபை வந்து ஒட்டுறதுக்கு, அதாவது தைக்கிறதுக்கு. கீழே இருக்கிறது வந்து இந்த பெல்லு கட்டணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த லீஃபை இதில் வச்சுட்டு இப்போ தையலை கீழ்ப்பக்கம் இருந்து இப்படி எடுங்க. இப்படி எடுத்திங்கன்னா லீஃப் வந்து இப்படி இருக்கும். நீங்கள் கீழே திருப்பி விட்டுட்டு மறுபடியும் இதை அழுங்காமல் இந்த துணியோடு சேர்த்து அப்படியே தைச்சிருங்க. இப்படி கீழே விட்டு ஒரு 2-3 ஸ்டிச்சு போட்டுட்டு அப்புறம் பெல்லு கட்டலாம். இப்போ இது தைச்சிட்டிங்க. மறுபடியும் ஒரு தையல் போடுங்க. மறுபடியும் கீழேருந்து இங்கே பாருங்க, இந்த ஓட்டையில் மறுபடியும் தையல் போடுங்க. தையல் போட்டுட்டு மறுபடியும் அப்படியே அழுகாமல் குத்தி கீழே விட்டுருங்க. கீழே குத்தி விட்டுருங்க. இப்போ 2 தையல் போட்டோம். இப்போ மறுபடியும் வேணும்னா இன்னொன்று போட்டுக்கலாம். ஏன்னா காற்றுக்கெலாம் அந்து போகும் அப்படின்னு நினச்சா இன்னொரு தையல் போட்டுக்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா கீழே இங்கே பாருங்கள், இந்த இங்கே இருக்குங்கள கீழ் தையல், அதில் விடுங்க. விட்டுட்டு இப்போ பெல் இருக்குது பாருங்கள், பெல்லு அதை எடுங்க. இங்கே பெல் இருக்குது பாருங்கள், இந்த பெல்லில் இப்படியே இந்த லீஃபில் வச்சு இந்த ஓட்டை இருக்கும் பாருங்கள், ஓட்டை அதுக்குள்ளே விட்டுட்டு அப்படியே தைச்சி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி அடியில் வரைக்கும் 2 தையல் போட்டுட்டு இப்படியே இங்கே கீழேக்கு இதுக்கும் விட்டு விட்டு இப்படியே 2 போட்டுருங்க. பெல் அப்படியே நின்றுக்கும். அப்புறம் இங்கே நாட் போட்டு அப்படியே கீழே மறுபடியும் இந்த பெல்லில் கோத்து கோத்து 2 தடவை அப்படியே பண்ணுங்க. போட்டுட்டு இப்போ பெல்ல ஆடிட்டுருக்கும் பாருங்கள், கீழ் பக்கமாக விட்டுருக்கீங்க. அப்படி இல்லைன்னா மேல் பக்கமும் விடலாம், உங்களுக்கு எங்கே சௌகரியமோ அங்கே விடலாம். விட்டுட்டு இனி பின்னாடி பக்கம் நாட் போட்டு நூலாக எடுத்துருங்க. இப்போ பெல்ல ஆடிட்டுருக்கும் பாருங்கள். இதே மாதிரி ஒரு அளவு, இந்த இடம்னா இங்கேருந்து இப்போ 10 இலை இருக்குன்னா 10 இங்கேன்னு அப்படியே வச்சு தைங்க. 10 அளவாக கரெக்டாக 10 இதே மாதிரி தைங்க. நம்ம செஞ்ச டோர் மேக்கிங் அல்லது எங்கேயாவது நம்ம இருக்கிற பக்கம் வச்சுக்கிறதுக்கான அந்த ஸ்க்ரீன் மாதிரி டோர் கட்டிங் மாதிரி ஒன்று நம்ம ஜம்கியில் செஞ்சுருக்கோம். இப்போ செல்விங்கிற அந்த எழுத்தை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், பெல்லு இதெல்லாம் வச்சு லீஃப் வச்சு அப்படியே கட்டியிருக்கோம். இதை வந்து நீங்கள் இந்த பக்கம் ஒரு ஆணி வச்சு, இந்த பக்கம் ஒரு ஆணி, இங்கிட்ட ஒரு ஆணி, அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ஸ்க்ரீன் போடுற மாதிரி இருந்தால் அதில் ஏதாவது கட்டி விடலாம். இதில் ஒரு ஹூக் மாதிரி மாட்டி கட்டலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே ஆணி வச்சு அடித்தாலும் போதும். அப்படியே அழகான டோர் மேக்கிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை அப்படியே ஒரு சவுத்தில் அடிக்க முடியாது, ஏதாவது கட்டை பழக நம்ம டோர் இருக்கெல்லாம் அடிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே தொங்கும். தொங்குதுங்களா? ஷார் சவுண்டுக்கு ஆடும். Oh, which one, ma'am? சவுண்டு கேட்குதுங்களா? இந்த மாதிரி சவுண்டு வரும்.